அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருமா. A position dependent force. ஒரு பொசிஷன்லையும் இந்த ஃபோர்ஸ் மாறிட்டே இருக்கும். அதாவது பொசிஷன் டிபெண்டன்ட் ஃபோர்ஸ், அதாவது வேரியபிள் ஃபோர்ஸ். சார் என்ன கொடுத்துருக்காங்க? F = 7 - 2x + 3x² நியூட்டன். கடைசியாக இருக்குது யூனிட், அதை பார்க்க தேவையில்லை. Acts on a small body of mass 2 kg. ஒரு சின்ன மாஸ் இருக்குது, அதோட வெயிட் 2 kg. இது வரைக்கும் நமக்கு மாஸ் தேவைப்பட்டதே இல்லை. ஒர்க் பவர் எனர்ஜி ஆரம்பிச்சிருந்து மாஸுங்கிறது ஒர்க் கண்டுபிடிக்கிறப்ப பெரிய அளவுக்கு தேவைப்படாது. கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு தான் மாஸ் தேவைப்படும். ஸோ குழம்பிடாது, சும்மா எக்ஸ்ட்ரா டேட்டா தான். டிஸ்பிளேஸ் இட் ஃப்ரம் x = 0 to x = 5 மீட்டர். அப்போ இந்த கான்செப்ட் வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? கொடுத்தது ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ் கான்செப்ட். த ஒர்க் டன் இன் ஜூல்ஸ், ஜூல்ஸில் கண்டுபிடிங்கிறான். ஜூல்ஸில் தான் நம்ம சொல்ல போகிறோம். ரைட்டு, ஆரம்பிக்கலாமா? இதுலேயே போட்டுடலாமா? ரைட், ஓகே, இங்கே கூட போடலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். பிஃபோர் தட் இது யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஒர்க் டன் இன்டிகிரல் டு, இதில் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ x1 to x2 f டாட் dxன்னு சொல்லணும். எக்ஸுங்கிறனால dxமா. x1 to x2 f-ஓட வேல்யூ -7 - 2x + 3x². பட் எப்பயுமே ஆரம்பிக்கிறப்ப இது என்ன பண்ணிக்கணும்? வெறும் நம்பராக மட்டும் இல்லாமல் x⁻0ன்னு போட்டுக்கணும். ஸோ 7x⁻0 டாட் dx. சரியா போச்சா? டாட் dx. சார் இப்போ இதை என்ன சார் பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ண போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கக்கூடிய லிமிட் அப்ளை பண்ணுறோம். பார்த்துக்கோங்க. 7x². ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 7x⁻0 2x². இல்லை, -2x + 3x². ஒர்க் டன் which is equal to x1 to x2. இப்போ 7x⁻0 - 2x + 3x² டாட் dx. இன்டிகிரேஷன் எப்போ பண்ண போகிறோம்? ஃபார்முலா x⁻n+1 / n+1. சரி போடலாம் சார். 7 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே x⁻0 + 1 / 0 + 1. லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். லிமிட் வந்து 0 to 5. அடுத்து மைனஸ் போட்டுக்கணும். அடுத்தது 2 அப்படியே வச்சுக்கோ. x⁻n+1, இங்கே என்னங்கிறதுல 1 இருக்குது. ஸோ 1 + 1 / 1 + 1 ப்ளஸ் 3 டைம். இங்கே x பவரில் 2 இருக்குது. அப்போ 2 இருக்கிறப்போ 2 + 1 / 2 + 1. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறோம்? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் அவ்வளோதான். சப்ஸ்டிடியூட் பண்ணுறது மட்டும்தான். எல்லாத்துக்குமே என்ன லிமிட்டு தான்? 0 to 5, 0 to 5. 0ங்கிறனால கீழே டேர்ம்ஸ் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது, எல்லாமே 0 ஆகிடும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 7 into சரி போடுவோம். x+1 கீழே வந்து பார்த்தீங்கன்னா /1, லிமிட்டு 0 to 5 -2x² / 2 0 to 5 லிமிட் ப்ளஸ் 3x⁻³ / 3 0 to 5. கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது அடுத்த ஸ்டெப்பில் சிங்கிள் ஸ்டெப்பாக போட போகிறோமா? w = 7x 0 to 5 லிமிட்டு -2x² 0 to 5 லிமிட்டு ப்ளஸ் வந்து x⁻³ 0 to 5 லிமிட்டு. 0 போட்டால் 0 அதை விட்டுருங்க, அதனால் மேலுக்கு மட்டும் கொண்டு போகலாம். 7 into 5 எதுமா? 2 கேன்சல்ட். ஸோ அடுத்தது -5², ஏன்னா இந்த எக்ஸுங்கிற இடத்துல 5 வந்துடும். ப்ளஸ் இது போட்டால் 5⁻³ இது வந்து 35 - 25 + 125. இது ஒரு 10, அப்போது 135 ஜூல். சரி போச்சா? ஸோ அதுக்கப்புறம் இன்டிகிரேஷன் தான். சிம்பிள் ஸ்டெப்ஸ் போட்டால் போதும். ஸோ இந்த கொஷினே சிம்பிளானது தான். 2 டைம் இது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 135. இங்கே ஜூல்னு கொடுக்க மாட்டான், ஏன்னா கொஷின்லேயே ஜூல்னு சொல்லுங்கிறதுனால
சாய்ஸில் ஜூல் இருக்கு. கொஷினில் ஒரு ஜூல் இல்லைன்னா சாய்ஸில் ஜூல் இருக்கு. நோட் பண்ணிக்கலாம்.